ஏற்றை எண்ணெயை குடித்து சுகப்பிரவசம் அடைகின்றனர். பேயினால் அலைக்கழிக்கப்படுவோர் நலம் பெறுகின்றனர். பணிவைய அன்னையின் மீது வைத்துள்ள பக்தியினால் மக்கள் பல அற்புதங்களை பெற்று வருகின்றனர். தூரத்தில் இருக்கிற வானத்தின் நிறம் நீலம். அன்னைக்கென இந்த உலகில் இறைவன் தெரிந்து கொண்ட நிறமும் நீலம். இதோ பல நீலவண்ண உடைகளில் அன்னையின் பக்தர்களாக வலம் வருவதை நாம் இந்த நாட்களில் பார்த்திருப்போம். நீலவண்ண உடையில் பறந்து விரிந்த அன்னையின் அற்புதங்களை காண நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பறந்து விரிந்த 7 ஆகஸ்ட் மாதத்திலே உரைப்பனை பொழிந்து உரைய வைத்தாய். எஸ்களின் மலை மேல் எழுந்தருளிய நீர் 7 கடல் துறைக்கும் ஏற்றம் தந்தாய். அன்னையே, நீயே எம் விந்தை, நீயே எம் சிந்தை. எந்த நகரின் அழகு பெட்டகமே, அகில போற்றும் அழகு சித்திரமே, வங்க கடலோரம் வாழும் அதிசயமே, எம் கடல் வாழ் மக்களின் காவல் தெய்வமே. அன்னையே, நீயே எம் விந்தை, நீயே எம் சிந்தை. அன்பு என்னும் சொல்லுக்கு அடையாளமே ஏராளமாக உதவி செய்து வருகிறார்கள். இந்த அன்னையின் அதிசயத்தை நாம் இப்பொழுது ஒரு நிகழ்ச்சி வழியாக நாம் கேட்கலாம். சிலுவை மேரி சென்னையைச் சேர்ந்தவர்கள். சென்னை அசோக் நகர் புனித மத்தியா சாலையை பங்கைச் சேர்ந்த திருமதி சிலுவை மேரி தமது குடும்பத்துடன் பணிமய தாயின் பேராலயத்திற்கு திருப்பயணமாக வந்திருந்தார்கள். சென்னையில் இருந்தாலும் தூத்துக்குடி பணிமய தாய், மணப்பாடு சிலுவை கோவில் வீற்றிருக்கும் திரு இருதய அரசர் இருவர் மீதும் வெறும் பக்தி கொண்டிருக்கிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன் தூத்துக்குடியில் மாதாவின் தங்கத்தை ஓட்டிய பொழுது இவர்களின் அம்மா அந்த விழாவில் கலந்து கொண்டார்களாம். அப்போது அந்த தாயின் வயிற்றில் இருந்தவர்தான் சிலுவை மேரி. இந்த குழந்தையை நலமாக பெற்றெடுத்தால் மாதாவுக்கு நன்றி காணிக்கை செலுத்துவேன் என்று நேர்ச்சை செய்திருந்தார்களாம். அந்த குழந்தை நலமே பிறந்து இப்போது 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னது முதலில் வாழ்த்தியது ஒரு மனிதன் அல்ல, அது இறைவனின் முன்னால் நின்று பணி செய்யக்கூடிய அதிதூதரான கப்ரியேல். வானதூதர் கப்ரியேல் தான் முதலில் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று மரியாளின் வணக்கத்திற்கு வித்திட்டவர். இந்த உலகத்தில் சப்பர பவனியின் பாதி பகுதி இங்கே மகத்துவம் பெறுகிறது. என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி! தன் மகனை சந்திக்க வந்திருக்கிற அன்னை ஒரு புறம், அன்னையை சந்திக்க வந்திருக்கிற மக்கள் கூட்டம் மறுபுறம் என மிக உணர்வுபூர்வமாக இந்த காட்சிகளை நாம் நேரலையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ நம்மோடு அன்னையின் அற்புதங்களை சொல்ல ரெலிஷா அவர்கள் இணைகிறார்கள். என்ற பெயர் கொண்ட நமது பணிமய தாய் 1621ஆம் ஆண்டில் பணிமய அன்னை ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் பணிமய அன்னையின் திருச்சுருவம் அங்கே நிறுவப்பட்டு ஆண்டுதோறும் அன்னையின் திருநாள் ஆகஸ்ட் 5ஆம் நாளன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இப்போது மட்டும் தன் அன்னையின் வேண்டுதலுக்கு வேண்டாம் என்றா சொல்ல போகிறார். நமக்காக பரிந்து பேசுகிற அன்னைக்கு நம்முடைய தாழ்வணிந்த வணக்கங்களை உரித்தாக்குவோம். அன்னை தன்னுடைய மகனை பார்க்கிற அந்த பார்வையும் தினசரி நம்மை பார்க்கிற அந்த பார்வையும் ஒன்றே. அவருடைய திருமகனை போலவே நாம் எல்லாம் அவருடைய குழந்தைகள். எனவே தன்னுடைய மகனிடம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அன்னையின் அந்த எழில்மிகு அழகை நாம் இப்போது நேரலையில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். சப்பரபவனியின் தன்னுடைய திருக்கோவிலில் இருந்து மக்களை சந்திக்க வந்த அன்னை அதன் உச்சமாக தான் பெற்ற மகனை இறுதி வரைக்கும் அவரோடு உடன் சென்ற அன்னை இப்போது அவருடைய திரு இருதயத்தை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மக்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நமக்கும்
இயேசு உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்பு கட்டளையை நம்மை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்மையும் இயேசுவையும் இணைக்கிற பாலமாய் அவர் நிற்கிறார் என்பதற்கு இதைவிட வேறென்ன சான்று